வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பயணங்களால் பல தூரம் கடந்து பல முயற்சிகளை செய்து உங்களுக்கு பல வழிகளில் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். சித்திரை பிறந்தால் செல்வ செழிப்பு உயரும் என்பார்கள். பராபவ வருடம் சித்திரை மாதத்தில் உங்களுக்கான கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்க்கும்பொழுது அஷ்டமத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். அவரை குரு பகவான் பார்க்கிறார். அதே நேரம் சனி உங்களை விட்டு விலகிவிட்டது. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதனால் பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை செய்ய முடியும். எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்கள் என்றால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் நல்ல முடிவிற்கு வரும். அதிகார வர்க்கத்தினர்களின் ஆதரவோடு எடுத்த முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். புதன் நீச்சம் பெறுவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகம்தான். கல்வி மற்றும் கலை சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களை வந்தடையும். சித்திரை மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி அன்று ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்து அமர்வார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரம் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை உங்களை விட்டு அகன்றுவிடும். சக பணியாளர்களுக்கு அயல்நாடு சென்று வந்துவிட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அதே நேரத்தில் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. 10ஆம் தேதி அன்று மேஷ ராசிக்கு புதன் வந்து அமருவார். உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் அகலும். அதே நேரத்தில் புத்திரி வருமானங்கள், புது புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். புதன் இணைந்து சூரியனோடு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் உருவாகும். இந்த நேரத்தில் உங்களுடைய புது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புதன் பகவானால் உங்களுக்கு விரயத்துக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தையும் கையில் பணத்தை வைத்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை பொருளாதாரம் என்பது அதிகமாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் உடன் பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 27ஆம் தேதி அன்று மேஷ ராசிக்கு செவ்வாய் வந்து அமர்வார். உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் யோகம் செய்யும் கிரகம் உங்களுக்கு என்பதால் 10இல் சஞ்சரிப்பதால் இந்த காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் துலங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். என்றோ வாங்கிய ஒரு சொத்தை விற்பதன் மூலம் பல மடங்கு லாபத்தை நீங்கள் பெற முடியும். இடம் பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு அதிகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கலைஞராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார நிலை திருப்தி தருவதால் பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களின் பெயர்களிலேயே சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தை சொல்லலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.